Let's go. Hello everybodies, welcome to Soul and Ball. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்? லோட்டஸ் சீட்ஸ் வச்சு அட்டகாசமான ஒரு கிரேவி பார்க்க போறோம். இந்த லோட்டஸ் சீட்ஸ் தான் ஹிந்தியில மக்கானான்றாங்க, தமிழ்ல தாமரை விதைன்றாங்க. இந்த மக்கானா வச்சு நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு பாயசம் ரெசிபி நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். ஸோ நீங்க பார்க்கலன்னா அது தாராளமா போய் செக் பண்ணிக்கோங்க. ஹவவர் இன்னைக்கு நம்ம ஸ்பைசியான நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஒரு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டொமேட்டோ பியூரி பண்ணுறதுக்காக 2 மீடியம் சைஸ் டொமேட்டோங்க எடுத்திருக்கேன். இதை வந்து சாப் பண்ணிடுறேன். இங்கே வந்து நான் பெங்களூர் டொமேட்டோ தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் 2 வந்து எடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து நாட்டு தக்காளி யூஸ் பண்ணுறதா இருந்தால் அது கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்கும், அதனால் 1 எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம வந்து நல்லா பியூரியாக கிரைண்ட் பண்ணிடலாம். ஒரு 15 கேஷ்யூ நட்ஸும் கசகசாவையும் ½ அன் ஹவர் நான் தண்ணியில் சோக் பண்ணிவிட்டு ரெண்டுமே சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். இது ஒரு ரிச்னஸ் கொடுக்கும் நம்ம கிரேவிக்கு. அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், இதை வந்து நம்ம பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். காரத்துக்கு ஒரு 2 to 3 பச்சை மிளகா உங்களோட ஸ்பைஸ் டாலரன்ஸ்க்கு ஏற்ப இதையுமே ஸ்லிட் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்ததாக வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கீ எடுத்துக்கிறோம். இது வந்து நல்லா மெல்ட் ஆனதுமே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மக்கானா இருக்குங்க இல்லையா, அதை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா பொரிஞ்சு வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணிடலாம். இதை கீயில் ஃப்ரை பண்ணும்போது தான் இதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். 1 டேபிள் ஸ்பூன் கீ தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ரொம்ப யோசிக்காமல் இதை மட்டும் நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி வச்சிடலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, மீடியம் டு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இது நல்லா பொரிஞ்சு வரும்போது நீங்கள் அதை எடுத்து இப்படி உடச்சிங்கன்னா அது வந்து கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அப்படி தான் இது ரெடியாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நம்மளோட மக்கானா ஃப்ரை பண்ணியாச்சு. அடுத்து நம்ம 2.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறேன். அதே பேன்லேயே நான் அதை கண்டினியூ பண்ணுறேன். அடுத்ததாக வந்து ½ டேபிள் ஸ்பூன் ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுமே கலோஞ்சி சீட்ஸ், அதாவது ஆனியன் சீட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக வந்து நம்ம ஸ்லிப் பண்ணி வச்சுருக்கிற க்ரீன் சில்லிஸும் கறி லீவ்ஸும் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் பொரிஞ்சு வந்ததுமே அடுத்து நம்ம நறுக்கி வச்சுருக்கிற ஆனியன்ஸ் ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் லைட் பிங்க் கலர் வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிடலாம். இப்போது இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிடுவோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டே வந்து இந்த கிரேவிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நம்மளோட டொமேட்டோ பியூரியை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டாக வந்து நம்ம ½ டேபிள் ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ரெட் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கொரியண்டர் பவுடர் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இந்த மசாலா பவுடர்ஸோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிடுங்க. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டும் ஆட் பண்ணிடுறேன். நல்ல ஒரு திக் பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 350 ml தண்ணி ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி இந்த பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் அட்டகாசமாக இருக்குது. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற நம்மளோட கேஷ்யூ அண்ட் கசகசா பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இந்த மிக்சரை நீங்கள் ஆட் பண்ணும்போது கிரேவி லைட்டாக திக்கன் ஆக ஆரம்பிச்சிடும் அண்ட் நல்ல ஒரு க்ரீமி ரிச்னஸும் கொடுக்கும். அடுத்ததாக கசூரி மெத்தி ஒரு ½ பிஞ்ச் எடுத்துகிட்டு அதை நல்லா வந்து க்ரஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணி விட்டுருங்க. அப்போ வந்து அந்த ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு நல்ல கிரேவியில் தெரியும். கிரேவி நல்லா கொதி வந்துடுச்சு. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற லோட்டஸ் சீட்ஸை ஆட் பண்ண வேண்டிய நேரமும் வந்துடுச்சு. ஸோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சப்போஸ் நீங்கள் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லோட்டஸ் சீட்ஸ் ஆட் பண்ணும்போது தான் லைட்டாக வந்து ஒரு கிறிஸ்பினஸும் அந்த கிரேவி அதை சோக் பண்ணுற ஒரு ஃப்ளேவரும் இருக்கும். இந்த சீட்ஸ் குழம்புல நல்லா சோக்கார மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சப்பாத்தி பண்ணிடலாம்.
டேஸ்ட் டைம். வாங்க இந்த அட்டகாசமான கிரேவியை சப்பாத்தி கூட வச்சு டேஸ்ட் பண்ணிடலாம். சூப்பர் யம்மி அண்ட் நியூட்ரிஷியஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் ஆல்ரெடி பண்ணிட்டீங்கன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மீண்டும் இன்னொரு அட்டகாசமான ரெசிபியோட மறுபடியும் சந்திப்போம். பாய்.